அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாளிலே தொடர் வேதாகமத்தை தொடர்ந்து வாசிக்கலாம். நெகேமியாவின் புத்தகம் 8ஆம் பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம். திருச்சட்டத்தை மக்கள் முன் எஸ்ரா வாசித்தல். மக்கள் அனைவரும் ஒரே ஆளென தண்ணீர் வாயிலுக்கு எதிரே வந்திருந்த வளாகத்தில் ஒன்று கூடினர். ஆண்டவர் இஸ்ரேலுக்கு கொடுத்த மோசேயின் திருநூலை கொண்டு வருமாறு திருநூல் வல்லுநர் எஸ்ராவை வேண்டினர். அவ்வாறு 7ஆம் மாதம் முதல் நாள் எஸ்ரா ஆடவர், பெண்டீர், புரிந்து கொள்ளும் ஆற்றல் உள்ள சிறுவர் அனைவரும் அடங்கிய சபை முன்னிலையில் திருநூலை கொண்டு வந்தார். தண்ணீர் வாயிலுக்கு முன் இருந்த வளாகத்தில் காலை முதல் நண்பகல் வரை ஆடவரையும் பெண்டரையும் புரிந்து கொள்ளும் ஆற்றல் உள்ள சிலரையும் பார்த்து அதை உரக்க வாசித்தார். எல்லா மக்களும் திருநூலுக்கு செவி கொடுத்தனர். திருநூல் வல்லுநரான எஸ்ராவோ இதற்காக செய்யப்பட்ட மரமேடையின் மேல் நின்று கொண்டிருந்தார். அவருக்கு அருகே வலப்பக்கத்தில் மத்தித்யா, சேமா, அனாயா, உரியா, இல்கியா, மாசேயா ஆகியோரும், இடப்பக்கத்தில் பெதாயா, மிசாபேல், மல்கியா, ஆசும், அசுபதீனா, சக்கரியா, மெசுல்லாம் ஆகியோரும் நின்று கொண்டிருந்தார். எஸ்ரா மக்களை விட உயரமான இடத்தில் நின்றதால் அவர் திருநூலை திறந்த பொழுது எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள். திருநூலை திறந்த பொழுது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள். அப்போது எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார். மக்கள் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆமேன் ஆமேன் என்று பதிலுரைத்தார்கள். பணிந்து முகமுப்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள். மேலும் லேவியரான ஏசுவா, பானி, செரேபியா, யாமின், கூபு, சபத்தாய், ஓதியா, மாசேயா, கெலிட்ரா, அசரியா, யோசபாத்து, அனான், பெலாயா ஆகியோர் சட்டத்தை மக்களுக்கு விளக்கினார்கள். மக்கள் அங்கேயே நின்று கொண்டிருந்தார்கள். மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார்கள். ஆதலால் மக்களும் வாசிக்கப்பட்டதன் பொருளை புரிந்து கொண்டனர். ஆளுநர் நெகேமியாவும் குருவும் திருநூல் வல்லுநருமான எஸ்ராவும் விளக்க கூறிய லேவியர்களும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இன்று கடவுளாகிய ஆண்டவரின் புனித நாள், எனவே நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம் என்றனர். ஏனெனில் மக்கள் அனைவரும் திருச்சட்டத்தின் சொற்களை கேட்டதிலிருந்து அழுது கொண்டிருந்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் கொழுத்தவற்றை உண்டு இனிய திராட்சரசத்தை குடியுங்கள். எதுவும் தயார் செய்யாதவருக்கு சிறிது அனுப்பி வையுங்கள். ஏனென்றால் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே. எனவே வருந்த வேண்டாம், ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்று கூறினார். எனவே லேவியர் எல்லா மக்களையும் நோக்கி, அமைதியாயிருங்கள், ஏனெனில் இன்று புனித நாள், துயரம் கொள்ளாதீர்கள் என்று சொல்லி அழுகையை அமர்த்தினார்கள். எல்லா மக்களும் அவர்களுக்கு கூறப்பட்ட வார்த்தைகளை புரிந்து கொண்டதால் உண்ணவும் குடிக்கவும் உணவு அனுப்பவும் மகிழ்ச்சி கொண்டாடவும் புறப்பட்டு சென்றார்கள். கூடார திருவிழா. 2ஆம் நாள் அனைத்து மக்களின் குல தலைவர்களும் குருக்களும் லேவியர்களும் திருநூல் வல்லுநருமான எஸ்ராவிடம் திருச்சட்டத்தின் சொற்களை கற்றுக்கொள்ள கூடி வந்தார்கள். அப்பொழுது அவர்கள் 7ஆம் மாத திருவிழா காலத்தில் இஸ்ரேல் மக்கள் கூடாரங்களில் தங்கியிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் மோசே வழியாக தந்த கட்டளை திருச்சட்டத்தில் எழுதியிருக்க கண்டார்கள். ஆகையால் திருச்சட்டத்தில் எழுதியுள்ளபடி கூடாரங்கள் அமைப்பதற்கு மலைகளுக்கு சென்று ஒலிவ கிளைகள், காட்டுக்கு ஒலிவ கிளைகள், மிருது செடி கிளைகள், பேரிச்ச ஓலைகள் மற்றும் அடர்ந்த மரக்கிளைகளையும் கொண்டு வாருங்கள் என்று தங்களுடைய நகரங்கள் எல்லாவற்றிலும் எருசலேமிலும் பறைசாற்றி அறிவிக்க செய்தார்கள். எனவே மக்கள் புறப்பட்டு சென்று அவற்றை கொண்டு வந்தார்கள். ஒவ்வொருவரும் தம் வீட்டின் மேல் மாடியிலும் தங்கள் முற்றங்களிலும் கடவுளின் இல்ல முற்றங்களிலும் தண்ணீர் வாயில் வளாகத்திலும் எப்ராயிம் வாயில் வளாகத்திலும் தமக்கு கூடாரங்கள் அமைத்து கொண்டார்கள். அடிமை தனத்திலிருந்து திரும்பி வந்திருந்த சபையார் அனைவரும் கூடாரங்கள் அமைத்து அக்கூடாரங்களில் தங்கினர். நூனின் மகன் யோசுவாவின் காலத்தில் இருந்து அன்று வரை இஸ்ரேல் மக்கள் இவ்விதம் செய்ததில்லை. அன்று பெரும் மகிழ்ச்சி நிலவியது. எஸ்ரா முதல் நாள் தொடங்கி கடைசி நாள் வரை கடவுளின் திருச்சட்ட நூலை உரக்க வாசித்தார். அவர்கள் 7 நாளளவும் திருவிழா கொண்டாடினர். சட்ட ஒழுங்கின்படி 8ஆம் நாள் பெரும் சபையை கூட்டினர். 9வது பகுதியையும் தொடர்ந்து நாம் வாசிக்க கேட்கலாம். சாக்கு உடை அணிந்து புழுதியை தங்கள் மேல் பூசிக்கொண்டு நோன்பு இருக்குமாறு
அம்மாதத்தின் 24ஆம் நாளன்று மக்கள் ஒன்று கூட்டப்பட்டனர். இஸ்ரேல் இனத்தார் வேற்றினத்தாரிடம் பிரிந்து நின்றனர். எழுந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் முன்னோரின் குற்றங்களையும் அறிக்கையிட்டனர். ஒவ்வொரு நாளும் பகலில் கால் பகுதியை தங்கள் இடத்திலேயே எழுந்து நின்று கடவுளாகிய ஆண்டவரின் திருச்சட்ட நூலை வாசிப்பதிலும் மற்றொரு கால் பகுதியை தங்கள் பாவங்களை அறிக்கையிடுவதிலும் தங்கள் கடவுளாகிய ஆண்டவரை தொழுது கொள்வதிலும் செலவழித்தனர். மீண்டும் லேவியரான இயேசுவா, பானி, கத்மியல், செபானியா, பூனி, செரேபியா, பானி, கெனானி ஆகியோர் படியின் மேல் நின்று கொண்டு உரத்த குரலில் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி கதறினார்கள். பின்பு லேவியரான இயேசுவா, கத்மியல், பானி, அசபினியா, செரேபியா, ஓதியா, செபானியா, தெத்தகியா எழுந்து என்றுமுள்ள உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுங்கள் என்றனர். அவர்கள் பதில் மொழியாக உரைத்தது, எல்லா புகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கும் எட்டாத மாட்சிமிகு உமது பெயர் போற்றி போற்றி. மக்களின் மன்றாட்டு, நீர் ஒருவரே ஆண்டவர், நீரே வானத்தையும் விண்வெளி வானங்களையும் வான அணிகளையும் நிலத்தையும் அதில் உள்ள அனைத்தையும் கடலையும் அதில் உள்ள அனைத்தையும் படைத்தவர், அவற்றையெல்லாம் வாழ வைப்பவர். வானக அணிகள் உமக்கு அடிபணிகின்றன. ஆபிரகாமை தேர்ந்தெடுத்து ஊர் என்ற கல்தேயர்கள் நகரன் என்று வெளிக்கொணர்ந்து அவர் பெயரை ஆபிராகாம் என்று மாற்றி அமைத்து மாற்றி அமைத்த கடவுளாகிய ஆண்டவர் நீரே. உம்மீது பற்று கொண்ட ஆண்டவருடைய இருதயத்தை கண்டீர். கானானியர், இத்தியர், எமோரியர், பெருசியர், எபூசியர், கிர்காசியர் ஆகியோரின் நாட்டை அவருடைய வழிமரபினருக்கு தருவதாக அவரோடு உடன்படிக்கை செய்தீர். நீர் நீதி உள்ளவர், எனவே ஒரு வார்த்தையை நிறைவு செய்தீர். எகிப்தில் வாழ்ந்த எங்கள் மூதாதையரின் துன்பத்தை கண்ணோக்கினீர். செங்கடலில் அவர்களின் கூக்குரலுக்கு செவிசாய்த்தீர். பார்வோனிடமும் அவன் அலுவலர்கள் எல்லாரிடம் அவனது நாட்டின் அனைத்து மக்களிடம் அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் வழங்க செய்தீர். ஏனெனில் மூதாதையர்களை அவர்கள் செருக்குடன் நடத்தினார்களும் நீர் அறிவீர். இந்நாளில் இருப்பது போல் உமது பெயரை நீர் விளங்க செய்தீர். அவர்கள் முன் கடலை பிளந்தீர். எனவே கடலின் நடுவே உலர்ந்த தரையில் அவர்கள் கடந்து போனார்கள். அவர்களை பின் தொடர்ந்தவர்களையோ கல்லை போன்று ஆழ்கடலின் பாதாளத்திற்குள் வீழ்த்தினீர். நீர் அவர்களை பகலில் மேகத்தூணினாலும் வழி நடத்தினீர். இரவில் நெருப்பு தூணினாலும் அவர்களின் வழிக்கு ஒளி கொடுத்து அதில் நடக்க செய்தீர். நீர் சீனாய் மலை இறங்கினீர். விண்ணிலிருந்து அவர்களோடு பேசினீர். நேர்மையான நீதி நெறிகளையும் உண்மையான சட்டங்களையும் நல்ல நியமங்களையும் விதிமுறைகளையும் தந்தீர். புனிதமான ஓய்வு நாளை பற்றி அவர்களுக்கு கற்பித்தீர். விதிமுறைகளையும் நியமங்களையும் சட்டங்களையும் உமது அடியாராகிய மோசே வழியாக அவர்களுக்கு கட்டளையிட்டீர். அவர்கள் பசியா இருக்கையில் விண்ணிலிருந்து உணவு அளித்தீர். அவர்கள் தாகமாய் இருக்கையில் பாறையிலிருந்து தண்ணீர் புறப்பட செய்தீர். நீர் அவர்களுக்கு கொடுப்பதாக வாக்களித்திருந்த நாட்டை அடைந்து அவர்கள் உரிமையாக்கி கொள்ளுமாறு பணித்தீர். ஆனால் அவர்களும் எங்கள் முன்னோரும் செருக்குடன் நடந்து வணங்கா கழுத்தினராகி உமது விதிமுறைகளுக்கு செவி கொடுக்கவில்லை. அவர்கள் செவி கொடுக்க மறுத்ததும் அல்லாமல் நீர் அவர்களிடம் செய்த உமது அருஞ்செயல்களையும் நினைத்து பார்க்கவும் இல்லை. மாறாக வணங்கா கழுத்தினராய் கலகம் செய்து ஒரு தலைவரை ஏற்படுத்தி அடிமை வாழ்வுக்கு மீண்டும் செல்ல முற்பட்டனர். தயை, சாந்தம், இரக்கம், நீடிய பொறுமை மற்றும் பரிவிரக்கம் கொண்ட கடவுளான நீரோ அவர்களை தள்ளவிடவில்லை. அவர்கள் ஒரு வார்ப்பு கன்றுக்குட்டியை செய்து உங்களை எகிப்திலிருந்து மீட்டு வந்த உங்கள் கடவுளை பாருங்கள் என்று பெரும் இறை நிந்தனைகளை செய்த போதும் நீர் உமது பேர் இரக்கத்தினால் அவர்களை பால நிலத்திலே கைவிட்டு விடவில்லை. அவர்களை பகலில் வழிநடத்தி வந்த மேகத்தூணையும் அவர்கள் செல்ல வேண்டிய பாதையை இரவில் காட்டி வந்த நெருப்பு தூணையும் அவர்களை விட்டு விலக்கவும் இல்லை. அவர்களுக்கு அறிவு புகட்ட உமது நல்ல ஆவியை கொடுத்தீர். உமது மன்னாவை அவர்களுக்கு உண்ண கொடுக்க நீர் மறுக்கவில்லை. அவர்களின் தாகத்திற்கு தண்ணீர் கொடுத்தீர். 40 ஆண்டுகளாய் பால நிலத்தில் அவர்களை பராமரித்தீர். அவர்களுக்கு எந்த குறைவும் இல்லை. அவர்கள் ஆடைகள் கிழிந்து போகவும் இல்லை. அவர்கள் கால்கள் கொப்பளிக்கவும் இல்லை. அரசுகளையும் மக்களினங்களையும் அவர்களிடம் ஒப்புவித்தீர். அவற்றின் எல்லை வரையும் பங்கிட்டளித்தீர். இவ்வாறு அவர்கள் சீகோன் நாட்டையும் எஸ்போன் அரசனின் நாட்டையும் ஓகு அரசனின் நாடான பாசானையும் உரிமையாக்கி கொண்டனர். அவர்களின் மக்களை விண்மீன்களை போன்று பெருக செய்தீர். அவர்கள் உட்புகுந்து உரிமையாக்கி கொள்ளும்படி அவர்களை மூதாதையர்களுக்கு வாக்களித்திருந்த நாட்டிற்கு அவர்களை அழைத்து வந்தீர். அவர்களின் மக்கள் அங்கு வந்து நாட்டை உரிமையாக்கி கொண்டனர்.
அவர்களின் முன்னிலையிலும் அந்நாட்டின் மக்களான கானானியரை அடக்கினீர். அவர்களையும் அவர்கள் மன்னர்களையும் நாட்டின் மக்களையும் அவர்கள் கையில் ஒப்புவித்து அவர்களின் விருப்பத்தின்படி நடக்க விட்டுவிட்டீர். எனவே அவர்கள் அரண்சூழ் நகர்களையும் செழிப்பான நிலத்தையும் கைப்பற்றினர். எல்லாவித உடைமைகளையும் கொண்ட வீடுகளையும் வெட்டப்பட்ட கிணறுகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஒளிவ தோப்புகளையும் மனிதரும் மிகுதியான மரங்களையும் சொந்தமாக்கி கொண்டனர். உண்டு நிறைவு கொண்டு கொழுத்து போயினர். மிகுதியான உமது நன்மை தனத்தை அனுபவித்து மகிழ்ந்தனர். இருப்பினும் அவர்கள் கீழ்ப்படியாது உமக்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர். உமது திருச்சட்டத்தை புறக்கணித்தனர். உம்மை நோக்கி திரும்பும்படி அவர்களை எச்சரித்த உமது இறைவாக்கினர்களை கொன்றனர். இவ்வாறு பெரும் இறை நிந்தனைகளை செய்தார்கள். அப்பொழுது நீர் அவர்களை எதிரிகளிடம் கையளித்தீர். அவர்களை துன்புறுத்தினர். தங்களது துன்ப வேளையில் உம்மை நோக்கி கூக்குரலிட்ட நீர் விண்ணில் இருந்து கேட்டறிநீர். அளவு கடந்த உமது இரக்கத்தினால் அவர்களுக்கு விடுதலை தலைவர்களை தந்து அவர்களின் எதிரிகளிடமிருந்து விடுவித்தீர். அவர்கள் அமைதி கண்ட பின்னர் உமது திருமுன் மேளவும் தீயது செய்ய தலைப்பட்டனர். நீர் அவர்களின் எதிரிகளிடம் கையடித்தீர். எதிரிகள் அவர்களை அடக்கி ஆண்டார்கள். எனவே மீண்டும் உம்மிடம் கூக்குரலிட்டார்கள். நீரோ விண்ணிலிருந்து செவிசாய்த்து உமது பேர் இறக்கத்தினுடைய பலமுறை அவர்களுக்கு விடுதலை அளித்தீர். உமது திருச்சட்டத்துக்கு திரும்பி வர அவர்களை நீர் எச்சரித்தீர். அவர்களோ சிறுக்குற்றவர்களாய் உமது விதிமுறைகளுக்கு செவிசாய்க்காமல் உமது நீதி நெறிகளுக்கு எதிராக பாவம் செய்தனர். ஒருவர் அவற்றை கடைபிடித்தால் வாழ்வு பெற முடியும். இருப்பினும் அவர்கள் பிடிவாதமாக புறக்கணித்தன. வணங்கா கழுத்தினராக அடிபணிய மறுத்தனர். நீரோ பல்லாண்டுகளாய் அவர்கள் மேல் பொறுமையாயிருந்தீர். இறைவாக்கினர் மூலம் உமது ஆவியால் அவர்களை எச்சரித்து வந்தீர். இருப்பினும் அவர்கள் செவி சாய்க்கவில்லை. எனவே நாடுகளின் மக்களுக்கு அவர்களை கையளித்தீர். ஆயிரம் உமது பேர் இரக்கத்தின் பொருட்டு நீர் அவர்களை அழித்து விடவும் இல்லை, கைவிட்டு விடவும் இல்லை. ஏனெனில் நீரே கனிவும் கருணையும் உள்ள கடவுள். எங்கள் கடவுளே, மேன்மை மிக்கவரும் வல்லவரும் அஞ்சுதற்குரியவரும் உடன்படிக்கையையும் பேரிரக்கத்தையும் காப்பவருமான கடவுளே, அசிரிய மன்னர்களின் காலம் முதல் இன்று வரை எங்களுக்கும் எங்கள் அரசர்களுக்கும் எங்கள் தலைவர்களுக்கும் எங்கள் குருக்களுக்கும் எங்கள் இறைவாக்கினர்களுக்கும் எங்கள் மூதாதையர்களுக்கும் மக்கள் எல்லோருக்கும் நேரிட்டுள்ள துன்பங்கள் அனைத்தையும் அற்பமா எண்ணாதே. எமக்கு நேரிட்டதை அனைத்திலுமே நீர் நீதி உள்ளவர். ஏனெனில் நீர் உமது சொல்லுறுதியை காட்டியுள்ளீர். நாங்களோ தீயவை செய்துள்ளோம். எங்கள் அரசர்களும் எங்கள் தலைவர்களும் எங்கள் குருக்களும் எங்கள் மூதாதியர்களும் உமது திருச்சட்டத்தை கடைபிடிக்கவில்லை. உமது விதிமுறைகளையும் நீர் அவர்களுக்கு கொடுத்துள்ள எச்சரிக்கைகளையும் பொருட்படுத்தவில்லை. உமது நல்லுளத்திற்கேற்ப அவர்களுக்கு தந்துள்ள அவர்களின் நாட்டிலும் அவர்களுக்கு தந்துள்ள பரந்த செழிப்பான நிலத்திலும் அவர்கள் உமக்கு ஊழியம் செய்யவும் இல்லை. தங்கள் தீச்செயல்களை விட்டு விலகவும் இல்லை. நாங்கள் இப்பொழுது அடிமைகளாக இருக்கிறோம். அதன் நற்கனிகளையும் நற்பலன்களையும் அனுபவிக்கும்படி நீர் எம் முன்னோருக்கு கொடுத்த வளமிகு நாட்டிலேயே நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம். எங்கள் பாவங்களால் இந்நாட்டின் மிகுந்த விளைச்சல் நீர் எங்கள் மீது ஏற்படுத்தியுள்ள மன்னர்களுக்கே சேர்கிறது. அவர்களோ தங்கள் விருப்பப்படி எங்களையும் எங்கள் கால்நடைகளையும் ஆட்டி படைக்கிறார்கள். நாங்களோ மிகுந்த வேதனையில் அடைந்துள்ளோம். ஒப்பந்தத்தில் மக்கள் கையொப்பமிடல் இவற்றின் பொருட்டே நாங்கள் நிலையான உடன்படிக்கை செய்து அதை எழுதி வைத்திருக்கிறோம். எங்கள் தலைவர்கள், லேவியர்கள் மற்றும் குருக்கள் அதில் தங்களது முத்திரையை இட்டுள்ளார்கள். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நெகேமியாவின் புத்தகம் 8 மற்றும் 9 வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலம் உண்டாகட்டும். பிரியமானவர்களை தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தை ஆதரியுங்கள். இதுல இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் அவருடைய எதிர்கால வாழ்வையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென்.